வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்திரி செய்யும் கலைஞர்களின் வேலை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய இஸ்திரி செய்யும் கலைஞர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக பேராசிரியை ராஜகுமாரி அவர்கள், பேராசிரியை விமலா அவர்கள், இந்திய வளர்ச்சி மற்றும் பயிற்சி கழகத்தினுடைய தேசிய தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள், பிசியோதெரபிஸ்ட் சிவக்குமார் அவர்கள், தொழில் முனைவோர் நாகராஜ் அவர்கள், சமூக ஆர்வலர் கிருஷ்ணசாமி அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாது உலகில். வழக்கமாக துணி அப்படிங்கிறது ஒரு நல்ல இஸ்திரி போட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கம்பீரம் நம்மளுக்குள்ளேயே வரும் இல்லையா? நீங்க ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் அப்படிங்கிறதுனால இந்த துணிக்கு நீங்க என்ன மாதிரி இப்போ எதிர்கால சந்ததியினருக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பீங்க? துணின்னு பார்க்காம இது எப்படி பார்க்கணும்னா, ஆடை என்பது ஆளுமையின் ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். நம்ம யாருன்னு சொல்லிக்கிறது நம்மளோட ஆடை தான் முக்கியமான விஷயம். இடத்திற்கு தகுந்த ஆடை அணிய வேண்டும் என்பதும் முக்கியம். இது தவிர ஆடை அப்படிங்கிறது பார்த்தா கலாச்சாரத்தையும் அது காமிக்குது. இப்பேற்பட்ட முக்கியமான ஒரு விஷயத்த கவனம் கொள்ளணும். அதற்கு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி உடைகள் சீராக இருப்பது. அதனால இவர்களெல்லாம் நான் என்ன கலைஞர்கள்னு சொல்லுவேன். ஆக்சுவலா ஓகே, மனசுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடை அணிகிறோம். நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குற பட்சத்துல தேர்வு இருந்ததுன்னா எப்படி நம்ம அப்ப ஃபீல் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உடை அணிவோம். இதுதான் உளவியல் ரீதியா சொல்ற விஷயம். ஓகே, உடையும் நம்ம உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம் தான் இல்லையா? ஓகே, இப்போ நீங்க துணிகளோடையே உடைகளோடையே நீங்க சம்பந்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் பணி உங்களுக்கு ஒரு துணிகளோடையே தான் இருக்கு இல்லையா? ஆமா. ஓகே, இப்போ நிறைய விதமான துணிகள் இருக்கு. எங்களுக்கு எல்லாமே எங்களுடைய துணி அப்படின்னு தான் நாங்க பார்ப்போம். ஆனா ஒவ்வொரு துணியும் உங்களுக்கு வித்தியாசப்படும் இல்லையா? இப்ப எந்த துணி எல்லாம் அயன் பண்ண வந்துருச்சுன்னா உங்களுக்கு பயம் வரும்? பயம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டா வர்றவங்க எல்லாரும் காட்டன் ஷர்ட்ல நூல் மட்டும் நைலான் நூல் வருது. அது ரொம்ப ஒயிட் கலர் ஷர்ட்ல நைலான் நூல் தேய்க்கும் போது லைட்டா கருப்பு அடிச்சாலும் ஷர்ட் எல்லாம் கருப்பாயிருது. அந்த மாதிரி துணி வரும்போது உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். பயம் இருக்குது, ஆனா அது எப்படி பண்ணுன்றது பார்த்து இப்ப கத்துக்கிட்டாச்சு. ஓகே, பயம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருங்க. அதாவது எச்சரிக்கை உணர்வோட இந்த துணிப்பா அப்படின்னு இந்த எச்சரிக்கை உணர்வு எந்த துணிகள் எல்லாம் வரும் சார்? சில்க் தடி அப்படி அந்த மாதிரி வருது பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சாரி, இந்த பிளவுஸ்லாம் அந்த மணி வச்சு வர மாதிரி, அதான் ரொம்ப கஷ்டம். டிஷர்ட்ல இப்போ டிசைனா எடுத்துடுறாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கும் பண்றதுக்கு. கொஞ்சம் தள்ளி அயன் பண்ணோம்னா கூட உங்களுக்கு அந்த கலர் போயிடும். டிசைன் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். கொஞ்சம் துணி போட்டு பண்ணணும். கொஞ்சம் புதுசா ஆனா கூட அந்த இந்த பிரிண்ட் இதுல ஒட்டிடும். இந்த மாதிரி கஸ்டமர் உங்கள்ட்ட சண்டைக்கு வருவாங்கல்ல? ஆமா சார், கண்டிப்பா. என்ன கேட்பாங்க உங்கள்ட்ட? ஆமா, நஷ்டஈடு கேக்குறாங்க சார். அந்த பனியன் காசு கேக்குறாங்க. அவங்க 1000 ரூபாய்க்கு இருப்பாங்க, 2000 ரூபாய்க்கு இருப்பாங்க. 2000 ரூபாய் கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா நீ வேலை செஞ்சு கழிச்சிட்டு போ அப்படின்றாங்க. இன்னைக்கு சமூகம் இவங்களை அப்படிதான் பாக்குதா, இல்ல இது கவனக்குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? எப்படி பார்க்கணும்? இல்ல, பொதுவாவே ஒரு சொன்ன மாதிரி பட்டு புடவைகள் எல்லாம் கொடுக்கும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா இதுல ஏதாவது ஒரு சின்ன அந்த கரையில ஏதாவது பொசுங்கிடுமோ அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னும் போது எங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அந்த உடைய பொதுவாகவே நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நாங்களாம் கல்லூரி பேராசிரியர்கள் காட்டன் சாரீஸ் தான் உடுத்திட்டு போவோம். அந்த காட்டன் சாரீஸ்ல நாங்க அந்த கஞ்சி எல்லாம் போடும் பொழுது அவங்க கிட்ட சொல்லும் பொழுது தண்ணி தெளிச்சிடாதீங்க, தண்ணி தெளிச்சா போட்ட இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க நல்லா ஈஸியா அதை இது பண்ணணுன்றதுக்காக லைட்டா தண்ணி தெளிச்சு அந்த காட்டனுடைய அந்த ஸ்டிஃப்னஸே போயிடும் சில நேரத்துல. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு பக்கத்துல பயம் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு துணி கொடுக்கும் போது நிறைய பயம் இருக்கு இல்லையா? அதையும் கேட்டிரும். இது ஜவ்வரிசி நல்லா திக்கா வாங்கி நல்லா கெண்டி வடிகட்டி 2 கோட்டா போட்டு நல்லா காய போட்டு எடுத்து தண்ணி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு கஞ்சி போட தேய்ச்சாதான் நல்லா இருக்கும். எங்களுக்கு திருப்தியா இருக்கும். கட்டிட்டு போற உங்களுக்கு நல்லா இருக்கும். பார்க்க இது யார் அயன் பண்ணி கொடுத்தது அப்படின்னு கேட்டா காலா தூக்கி விட்டுட்டு சொல்லணும், நாங்க அயன் பண்ணி கொடுத்தது. அந்த மாதிரி இருக்கணும் எங்களுக்கு. ஒரு அழகா கொடுத்தீங்கன்னா சுருட்டி நீங்க வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணாதான் ஊறி நல்லா கிரிப்னஸ் அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி பண்ணா நல்லா இருக்கு. அவங்க எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கியிருப்பாங்க துணி, நீங்க பாட்டு அப்படியே சுருட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்றாங்களே. ஆனா இருந்தாலும் அப்படி சுருட்டி வச்சோம்னா அங்கங்க சுருக்கங்கள் இருக்கும். பாதி இடம் தான் தண்ணி படும், பாதி இடம் படாது. அந்த சுருட்டி வைக்கிறதுனால எல்லா இடமும் சமமாயிரும். சமமான ஒன்று அதை இழுத்து இது பண்ணல நூல் நல்லா ப்ரெஸ் ஆகி நாங்கள் அயன் பண்ணல அந்த முகம் தெரியறது மாதிரி வரணும் எங்களுடைய ஆசை. நம்ம அயன் பண்ணி கொடுக்கையில் அந்த அம்மா நம்மளை பாராட்டணும், மனசுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த மாதிரி சில இடங்களில் பேசியிருக்காங்க. அதில் இவங்க காயப்படுற புடவைக்கு இவங்க தண்ணி நிறையா போட்டால் இதாயிருச்சுன்றாங்களே, அதில் ஒரு சின்ன அர்த்தம் இருக்குது. கொடியில் போடுவாங்க புடவை, அப்படி நெளிஞ்சிக்கிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும். அது தண்ணி போடாமல் இழுத்தோம்னா அது கட்டாயம்
பிஞ்சா இவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஓகே. அதனால இவங்க திட்டினாலும் பரவாயில்லைன்னா அந்த திட்டை ஏற்றுக்கிட்டு நாங்கள் தண்ணி போடத்தான் செய்வோம். ஆனால் வாங்கையில் கூட சொல்லுவோம், இல்லைம்மா தண்ணி போடாமல் செஞ்சு தரமா அப்படிங்கிற வார்த்தை நாங்கள் அங்கே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்கள்ட்ட அவங்க முகம் கோணாமல் நாங்கள் நடந்துக்கிறோம். ஓகே. அதுக்காக அப்படி செய்வோம் உங்களுக்கு. ஆனா இங்க வந்து தண்ணி போட்டு தான் வைப்போம். இல்ல, கஸ்டமருக்கு புரிய வைக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது இல்லையா? ஆமா. சரின்னு கேட்டுக்கிட்டு நீங்க வழக்கம் போல செஞ்சு கொடுத்துருவீங்க. சரி, இது காட்டன் சாரி அப்படின்றத விட பட்டு சாரி. சரி, ஆக்சுவலி காட்டன் சாரினா ஒரு 1000 to 1500 அந்த ரேஞ்சில் கூட முடிஞ்சிடுது. பட்டு சாரின்னும் போது இப்போ பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்லோ இல்ல சில்கோ இல்ல வேற சாரீஸ் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3000ல இருந்து 10,000 வரைக்கும் நாங்க போறோம். இவங்க கிட்ட கொடுக்கும்போது அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக தண்ணி போடுறாங்க அதுலயும். அப்ப அந்த ஸ்டெயின் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டெயின் வந்து அப்படியே தெரிஞ்சிடுது. அண்ட் ஒரு அக்கேஷன், முக்கியமான அக்கேஷனுக்கு தான் நம்ம அந்த காஸ்ட்லி சாரியை கட்டணும் அப்படின்னு கட்டிட்டு போகும்போது அந்த ஸ்டெயின் அப்படியே இருக்கிறது கட்டின பிறகுதான் தெரியும் இந்த இடத்துல டாட் டாட்டா இருக்கு. சரி, அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி பெண்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்றாங்க இல்லையா, என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்க அப்படின்னு கேக்குறது பெண்கள் அதிகமா இருக்கா ஆண்கள் அதிகமா இருக்கா? பெண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க கம்ப்ளைண்ட். ஆமா, ஒரு பட்டு புடவை கொடுக்கும் போதே எங்களுக்கு பயம் எடுத்துருவாங்க. இது நான் 25,000 ரூபாய் கொடுத்து வாங்குறது, பார்த்து பத்திரமா பண்ணு, இது நெருப்பு பற்ற போது படாதுக்கு முன்னாடி பற்ற போது நீங்க சொல்றா அதுதான் கண்டிப்பா படுவாங்க நெருப்பு. அப்ப அவங்க எங்களை பயமுத்தி கொடுக்குறாங்க. அப்ப நாங்க லேசா நெருப்பு வைக்கும் போதே எங்களுக்கு பயம் இருக்கும். ஐயோ, இது இந்த அக்கா இவ்வளவு சொல்லி கொடுத்தாங்க, இவ்வளவு ஹீட் வச்சிடாதீங்க, லைட்டா வைங்க, நான் இது எவ்வளவு காசு போட்டு வாங்கினேன், இது எங்க வீட்டுக்கார அமெரிக்கா பயத்திலே கை நடுங்கிரும் உங்களுக்கு. ஆனா மெயினா அதுலதான் படும். பட்டுருச்சு. இப்ப எப்படி என்ன நடக்கும்? அவங்க எங்க கிட்ட வந்து இது நாங்க இவ்வளவு காசு போட்டு வாங்கணும், எனக்கு காசு கொடுத்தே தான் ஆகணும். எப்படி சமாளிப்பீங்க கடைசியில? லாஸ்ட் என்ன பண்ணா அதை பாதி அமௌண்ட் ஆச்சும் கொடுத்துட்டு தான் வருவோம் நாங்க. ஓகே, நீங்க காசு கொடுக்கணும். ஆமா, இல்லைன்னா அயன் பண்ணி காசு கழிக்கணும். அதாவது ஒவ்வொரு துணியை எடுக்கும் பொழுதும் நீங்க வந்து விளக்கணைய கண்ணுல ஊத்திக்கிட்டு தான் வேலை செஞ்சாகணும். சரி, இப்ப சில பேர் வந்து வெள்ளை சட்டை, இப்ப அரசியல்வாதிகள் மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, வெள்ளை சட்டையே போடக்கூடிய ஆட்கள், கொஞ்சம் காஸ்ட்லியான துணியில போடக்கூடிய ஆட்கள், அந்த மாதிரி சட்டை எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல வெள்ளை சட்டை வந்து கொடுக்கறவங்க நார்மலா வந்து இப்பெல்லாம் வந்து 80% கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 20% தான் கொடுக்காம இருக்காங்க. அதுலயே வந்து இந்த பாலிஸ்டர் கிளாத் எல்லாம் வர்றவங்களுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை. பியூர் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள்லாம் வந்து டபுள் கஞ்சி வேணும், ட்ரிபிள் கஞ்சி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நாங்க வந்து இப்ப உடனே அயனிங் கொடுத்தா டபுள் கஞ்சி ட்ரிபிள் கஞ்சி நீங்கல்ல, அது என்ன எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தி ஃபில்டர் பண்ணக்கூடாது, அப்படியே லைட்டா அதுலயே வந்து முக்கி காய வைக்கணும். ஓகே, காய வச்சு அதை வந்து அயன் பண்ணணும்னா மினிமம் வந்து 12 மணி நேரம் வச்சு ஊறணும். பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டு சுத்தி வச்சு மறுபடியும் அயன் பண்ணாதான் அந்த சைனிங் வரும். ஓகே. இப்போ சில மனிதர்கள் இருப்பாங்க, நம்மளுக்கு அயன் துணி மொத்தமா வீட்டுக்கு வந்துடும். வந்த பிறகு ஒரு சில துணிகள் நல்லா அயன் பண்ணியிருக்கோம், உள்ளுக்குள்ள நடுவுல நம்ம இன்னைக்கு இந்த சட்டை பிடிச்ச சட்டை போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு எடுப்போம், உள்ளுக்குள்ள வந்து அப்படியே மடக்கடா மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? எனக்கு ஆச்சரியப்படுற விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று, எனக்கு நாங்கள் கொடுக்குற இடத்துல உள்ள ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த பேப்பர் வந்து அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் கரெக்டாக அயன் பண்ணணுங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது. ஆனால் இதில் 2 விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டது. ஒன்று வந்து இவர் சொன்னார் ஜவ்வரிசி போட்டு அது நாக்கில் ஊறிச்சு. ஆக்சுவலாக அது ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிபி சொன்ன மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக தட்ஸ் அ குட் திங். அவங்க போடுற அந்த அளவுக்கு கஞ்சியோ அந்த அளவுக்கு இது வந்து நம்மளால கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. இன்னொரு அழகான விஷயம் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சது என்னன்னா, நாங்கள் வீட்டில் அவசரத்துக்கு அயன் பண்ணும்போது ஸ்டீம் அயன் வச்சிருக்கோம். ஒரு சட்டைக்கு அயன் பண்ணிட்டு இன்னொரு சட்டைக்கு நாங்கள் டியூன் பண்ணியே ஆகணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரே வெரைட்டி இருக்காது, காட்டனாக இருக்கும், டெரி காட்டனாக இருக்கலாம், இல்லை யூனோ வேற ஏதாவது நைலான் வெரைட்டியாக இருக்கலாம். ஸோ அந்த இதை வெறும் இவங்க கனல் வச்சு கங்கு வச்சு எப்படி பண்ணுறாங்கிறது இன்னுமே ஆச்சரியமான விஷயம். அது பெரிய ஆர்ட்னு தான் நான் சொல்லணும் ஆக்சுவலி. அதே மாதிரி அந்த கிரிப்னஸ் வந்து இவங்க கொடுக்குற கிரிப்னஸ் வந்து பொதுவாக வந்து நாங்கள் பண்ணும்போது கிடைக்கிறது இல்லை ஆக்சுவலாக, எங்கேயாவது எஸ்பெஷலி இந்த இடத்துல தெரியும். சரி, இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அதுல வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க, நம்ம திருப்பிக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிடுறோம். நீங்க பெரும்பாலும் இந்த கரிப்பெட்டி வச்சு தானே போடுறீங்க இல்லையா? ஆமா பெரும்பாலும். ஆமா. ஓகே, இப்போ அந்த கரிப்பெட்டியில போடும்போது எப்படி அந்த சூட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? அது எப்படின்னா அதனுடைய வெயிட் வந்து 7.25 கிலோ 7.5 கிலோ 6.25 கிலோ இருக்கு. 1 கிலோ கறி போடுறோம். அது இந்த பித்தாளைங்கிறதுனால கொஞ்சம் அந்த அனல் வேக வேக ஹீட் அதிகமாக இருக்கும். ஆனால் ரன்னிங்கில் இருக்கையில் வந்து சமமாக இருக்கும். ஓகே. நைஸ் துணிக்கு காட்டன் துணிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் காட்டன் துணி வரையில் நிறுத்தி அந்த சூடு ஏற ஏற தேய்ச்சிக்கிட்டு இருப்போம், அயன் பண்ணுவோம். சரி, கொஞ்சம் டிசியாக இருக்குன்னா அந்த வேகமாக பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த சூடை வந்து அது சரி பண்ணுறது மாதிரியே வேலை நடக்கும். சரி. ஆனால் காட்டனுக்கு கொஞ்சம் நிதானமாக செய்வோம்.
எனக்கு ஒரு கேள்வி. இப்போ சில பேருக்கு வந்து துணி அயன் பண்ணி இருக்கும்போது எடுத்து பார்க்கும்போது சரியா அயன் பண்ணலன்னு தோணிருச்சுன்னு வச்சுங்க. இதே மாதிரி கஞ்சி போடாதனால சுருக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. உங்கள்ட்ட நேரம் வந்து என்னப்பா இஸ்திரி இப்படி பண்ணிருக்க அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்களா? நாங்கள் அயன் பண்ணி நீட்டாக வச்சிருக்கோம் சார். அழகான பேக்கில் போட்டு கொடுக்குறோம். அவங்க பையன்கிட்ட கொடுத்து விட்டு போய் அந்த சோபாவில் இப்படி தூக்கி போட்டு அவன் போய் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க என்ன பண்ணுறாங்க, கப்போலில் போய் அடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அடுக்கி அதை வைக்கிறாங்களா, மறுபடியும் மேலே இன்னொரு துணியை கொண்டே அடுக்கி வைக்கிறாங்க. அது கீழே இறங்க இறங்க என்ன ஆகும், அடியில் அது சுருக்கமாக தான் ஆகும். நீ இப்படி பண்ணி கொடுத்தா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. நேர கடையில் வந்து இன்னொரு வாட்டி பண்ணி கொடுன்னு கேட்கறவங்க. நான் பண்ணியே கொடுத்துருக்கேன் சார் நிறைய டைம். அது சில கஸ்டமர் புரிஞ்சுக்கிறாங்க. சரிப்பா நாங்கள் வச்சு எடுக்கிறதுல அந்த மாதிரி ஆயிடுது, பரவாயில்ல இன்னொரு வாட்டி எனக்கு காசு பண்ணலாம் பரவாயில்ல, நீ நோட அயன் கொடுக்குறோம். அதில் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, என்ன இப்போ நான் அயன் பண்ணியிருக்க, நீ என்ன நீ எல்லாம் அயன்காரனா நீ அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அதனால எல்லாத்தையும் சமாளிச்சு தான் சார் ஆகணும். எப்போ வேலை தொடங்குவீங்க, எவ்வளவு நேரம் வேலை செய்வீங்க? வேலை தொடங்குறதுக்கு வந்து கணக்குன்னு எங்களுக்கு கிடையாது. ஒரு அர்ஜென்ட்டாக துணி இருந்துச்சுன்னா விடிய காலம் 4 மணிக்கு போயிட்டு நைட்டு 12 மணி வரை கூட ஒர்க் பண்ணுவோம். சரி. ஏன்னா நாளைக்கு இந்த சனி ஞாயிறுலாம் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் நாங்கள் டெலிவரி கொடுத்தே ஆகும். ஓகே. அந்த மாதிரி டயத்தில் வந்து எங்களை டைமிங்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஓகே. இப்போ நீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரு துணி தேய்க்கிறீங்கன்னா சராசரியாக எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் தேய்ப்பீங்க? சராசரி 8 to 8 12 ஹவர் ஒர்க் பண்றது டைம். காலையில 8ல இருந்து சாயந்தரம் 8 மணிக்கு. இப்போ இதுக்கு நடுவுல போய் துணி வாங்கிட்டு வரது குடுக்கறது எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போனோம்னா ஒய்ஃப் போய் துணி வாங்கிட்டு வருவாங்க, ஹஸ்பண்ட் அயன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒர்க் பண்றது இருக்கு. சரி. இப்போ அவங்க டாக்டர் பிசியோதெரபிஸ்ட் இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு வந்துடுறேன். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒரு 7.5 கிலோ வெயிட்டை எடுத்து இவங்க அயன் பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வருமா? கண்டிப்பா. ஏன்னா அவரு சொன்னாரு 7.5 கிலோ அந்த பெட்டியுடைய வெயிட், அதுல ஒரு 1 கிலோ வந்து இது வேற ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8.5 கிலோ. 8.5 கிலோன்னு போது அவங்களுக்கு வந்து அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்றதுக்கே இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவங்களால அந்த வேலைகளை செய்ய முடியும். ஓகே. இப்போ அந்த 8 to 8 அவங்க அந்த வேலை செய்யணும் அப்படின்னா அந்த மசில்ஸை வந்து அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாதான் இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்க முடியும். ஓகே. யூஸ்வலாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யற தொழில் இருக்கு பாருங்க, ரிப்பீட்டட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதனால வர்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இப்ப நிறைய இருக்கு. இப்ப இவங்கள பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய இன்ஜுரி, அதாவது ஷோல்டர்ல பெயின், இந்த இங்க எல்போல பெயின் வரும், ரிஸ்ட்ல இந்த கையை சரியா ஹேண்டில் பண்ணலைன்னா இந்த ரிஸ்ட் பெயின்லாம் அவங்களுக்கு வரும். இப்போ இவங்க நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்ல நம்ம பிசியோதெரபிஸ்ட போகும்போதோ ஒரு கைக்கு எக்ஸசைஸ் செஞ்சா மறு கைக்கு பண்ணுங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. கண்டிப்பா பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ அவங்க அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில பேரை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒன் சைடடா அவங்க பெண்ட் பண்ணி இருப்பாங்க, எதர் அந்த வெயிட் இருக்கிற சைடு பெண்ட் பண்ணி இருப்பாங்க. யாருக்காவது அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? ஒரு பக்கமா பெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஏன்னா உங்களை அறியாமையே அந்த 8 மணி நேரம் இருக்கும்போது அந்த வெயிட்டை இல்லனா ஆப்போசிட் சைடு பெண்ட் பண்ணிடுவீங்க. இல்ல எனக்கே இருக்குது. டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அப்ப சொன்ன அந்த மாதிரி எலும்பு தேய்மானம் இருக்கு, நீ இந்த மாதிரி கொஞ்சம் அதுதான். ஏன்னா இவங்களுக்குலாம் இந்த மாதிரி இயர்லியரா சேஞ்சஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி. அதாவது இன்னைக்கு எடை அதிகமாக இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் வச்சு செய்யறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு எடை குறைவான அயன் பாக்ஸ் நிறைய மார்க்கெட்ல வந்துருச்சு. ஏன் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சு பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? வந்திருக்கு. எங்க வேலைக்கு கஷ்டம். உங்க வேலைக்கு கஷ்டம். ஏன்னா நாங்க நடு ரோட்ல இருந்து அயன் பண்றோம். எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. கறியை தவிர வேற எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. கடைகண்ணி வச்சு பண்றவங்க பண்ணலாம், அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. இப்போ கடைகள் போட்டு வேலை செய்யறாங்கல்ல, அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்ல பண்ணலாம்ல. நான் கடையில நின்று வேலை செஞ்சிருக்கேன். கரண்ட் அயன் பாக்ஸ் போட்டா ஒரு யூனிட்டுக்கு வந்து கடைக்கு வந்து 9 ரூபாய்க்கு மேல போகும். இதுல நாங்க 4 கடை ஷேர் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து என் கடைக்கு மட்டுமே ஒரு 10 யூனிட் ஆயிரும். அப்ப அதெல்லாம் சேர்க்கும் போது திடீர்னு கரண்ட் போச்சுன்னா என்னோட வேலை நின்று போயிடும். எப்ப கரண்ட் போகுதுன்னு சென்னையில சொல்லவே முடியாது. சரி, அது ரொம்ப கஷ்டம். கரி பாக்ஸ்ல உள்ள ஃபினிஷிங் அதுல கிடைக்காது சார். ஓகே, கன்ஃபார்மா கிடைக்கவே கிடைக்காது. நீங்க எவ்வளவு பெரிய ஃபினிஷிங் தான் உங்களுக்கு முக்கியம். ஃபினிஷிங் தான் முக்கியம். ஓகே, அதனால தான் நீங்க அந்த கரிப்பெட்டிக்கு போறீங்க. சரி, நான் வீட்ல பண்றேன், கரண்ட் பாக்ஸ் பண்றேன். ஆனா அந்த அளவு எனக்கு அந்த இது பிடிக்கவே இல்லை. அதனால மோஸ்ட்லி நான் கடையில போட்டு தான் நான் பண்றது. லாண்டி கடையில வந்து அயன் பாக்ஸ் வச்சிருக்காங்க கரண்ட். அந்த கரண்ட் அயன் பாக்ஸ்ல அப்படின்னா இந்த வெயிட் கரி பாக்ஸ் உள்ள எவ்வளவு வெயிட் இருக்கோ அதே வெயிட் உள்ள பாக்ஸ் தான் வச்சிருக்காங்க. அப்ப வெயிட்டுக்கு தான் இங்க வந்து இது தவிர வெயிட் கம்மியா இருந்தா எந்த வீட்டுல உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வழக்கமா இவங்கள்ட்ட துணி கொடுக்குறோம் இல்லையா, இந்த துணிலாம் திரும்ப ஒழுங்கா வந்துருமா அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட கொடுக்குறோமா இல்ல ஒரு சின்ன பயத்தோட கொடுக்குறோம்? இல்ல, ஆல்ரெடி அது மாதிரியான அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கு சார். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எப்போவுமே அயன் பண்ணி லைக் எப்பவுமே கொடுத்து தான் இது பண்ணுவாங்க. அண்ட் ரெகுலராக வரவங்க தான்.
அப்படி வந்துன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு 6 ஷர்ட், ஏன்னா நம்ம 1 2 கொடுக்க போகிறது இல்லை, கொடுத்தா அப்படியே ஒரு 6 ஷர்ட் 6 வேஷ்டி அந்த மாதிரி தான் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது திடீர்னு ஆளே இல்லை, காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளால கண்டுபிடிக்க முடியல அந்த வண்டி என்ன ஆச்சு, ஆள் எங்க போனாங்க, எதுவுமே வேற போட்ஸே நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அப்படியே போயிட்டாங்க. சோ அதுல இருந்து ஒரு சின்ன பயம் துணி கொடுக்கும்போது எப்பவுமே நிறைய கொடுக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும். லைக் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா லைக் அந்த அப்பா அம்மா இல்ல பிள்ளைங்க அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டா கொடுத்துடலாம், மொத்தமா கொடுக்க வேண்டாம், மொத்தமா கொடுத்தா அப்படியே போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதுலயே குறைச்சு போடுறது, 2 செட்டா கொடுக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. தள்ளு வண்டிக்கு கொடுக்கும்போது அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, மத்தபடி கடைகள்ல கொடுக்கும்போது ஓரளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. ஓகே, இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு தினம் தேய்க்கிறவர் தான். முக்கியமா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனோம்னு புடவை கொடுத்தா கதவை மூடிட்டு போயிடுவாரு. மறுநாள் வந்து கேஷுவலா பதில் சொல்லுவார். அது ஒண்ணு இல்ல மேடம், இப்ப எனக்கு சிலர் நீங்க எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நிறைய பேர் புரோக்கர்ஸா இருக்கிறாங்க. இந்த அயன் பண்றவங்க நிறைய பேர் வீட்டு பார்த்து அந்த தெருவில் இருப்பாங்க. அந்த தெருவில் வரவங்களுக்கு சின்ன சின்ன அது நாங்க தப்பா சொல்லவே இல்லைன்னா அவங்களுடைய இது அது எல்லாருமே அதை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்களா. உடனே மேடம் திடீர்னு ஒரு கெராக்கி வந்துதா நாங்க போயிட்டோம், அவர் கொஞ்சம் கூட அதை பத்தி ஒரு அலட்டிக்கவே மாட்டாரு. நாம பயங்கர டென்ஷனா மாறோம், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க. இல்ல மேடம் இப்ப பண்ணி கொடுத்துறேன் கேட்டுட்டு வந்துடலாம். அதாவது இப்போ 2 விஷயங்கள் இருக்கு. அதாவது தள்ளுவண்டியில இருக்கிறவர்கள் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையோட தான் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. கடை வைத்திருப்பவர்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சமூகத்துல அப்படி பார்வை இருக்கா இல்லையா? கட்டாயம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த தள்ளுவண்டியினுடைய நம்பிக்கை வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தா வாசல் தான் ஏன் பண்ணணுங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்போ வந்து இங்க நிக்கிறாங்க, நாளைக்கு மறுநாள் இங்க வரமாட்டாங்க, வேற இடத்துல இருப்பாங்க. அவங்கள நம்பி கொடுக்காத காலகட்டங்கள் ஒரு காலம். ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு 100 வீட்டுக்கு ஒரு அயன் வண்டி ஒரு அயன் வண்டி தான் இருக்கும். அந்த 100 வீட்டுக்காரர்களும் கொடுத்து நம்பிக்கையோட வாங்குறத ஸ்தானத்துக்கு இப்போ வந்துருச்சு. டெய்லி அவங்கள பார்க்கறது போகிறது. ஆனால் அந்த அம்மா மேடம் சொன்னது மாதிரி ஒரு அவசரத்துக்கு அவங்களுக்கு அவசரம்னு தெரியும். இவங்களுக்கு எப்படின்னா ஒருத்த வந்து எப்போ துணி கொடுத்தாலும் அவசரம்னா இந்த அம்மாவுக்கு தாப்பா வேலை வாங்கி வச்சுட்டு இருந்தால் போய் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்குவார், இந்த கடைக்கு போதுவார். நேற்று என்ன சொன்னிச்சு, கல்யாணத்துக்கு போகிறோம்னு சொல்லி எப்படி பேச்சு நம்மளை அப்படிங்கிற எண்ணத்தை நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதாவது அதை தான் சொல்லிக்கிட்டு தூக்கி போட்டு நாளைக்கு கொடுக்கலாம், அந்த ஸ்தானம் வரும். அப்படிதானா? எப்பவும் நம்மகிட்ட வந்தா இவங்க அவசரம்னு சொல்லிதான் துணியை கொடுப்பாங்க. அந்த ஒரு வழக்கம் இருக்குல்ல, இவங்க எப்போ லேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுனால எல்லா நேரத்துலயும் அப்படி கொடுக்க மாட்டேன். ரொம்ப முக்கியமா ஏதாவது மேடை நிகழ்ச்சி இருந்ததுன்னா மட்டும்தான். உங்களே இல்ல மேடம், நம்ம இருக்கிறாங்க. பொதுவா டெய்லர் கிட்ட போனாலும் இந்த மாதிரி இஸ்திரி பண்றவங்க கிட்ட போனாலும் சொல்றவங்க இருக்காங்க. ஏன்னா 10 துணி வச்சிருப்பாரு, நம்ம துணியை கொஞ்சம் முன்னாடி கொடுத்துடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வத்துல கொஞ்சம் அர்ஜென்ட் பார்த்து போடுங்க அப்படின்னு நம்ம சொல்றது இருக்குல்ல. இருக்கு. ஓகே, இப்ப நீங்க ஒரு துணி அயன் பண்ணும்போது பாக்கெட்டுகள்ல ஏதோ தென்படலாம் இல்லையா, உங்களுக்குள்ள வந்து இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 25,000 ரூபாய் ஒரு கோட்ல வச்சிருந்தாங்க. ட்ரை கிளீன்ஸ் கடையில இருந்து வாஷிங் எடுத்து வந்தா திருப்பி நேற்று முந்தானத்து நடந்தது தான். அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு கஸ்டமரே வந்துட்டாங்க, நேரம் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்ப நீங்க திரும்ப கொடுத்தது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்ப பணம் தவிர வேற என்னெல்லாம் உள்ளுக்குள்ள வரும்? ட்ரெயின் டிக்கெட், ஏடிஎம் கார்டு, இல்ல சார் சில சமயத்துல பர்சு கூட வரும். ஓகே ஓகே, செயின், பொருள், வாட்ச், பணம். சரி. ஆனா எங்க மேல நம்பிக்கை வர்றதுக்காக கட்டாயம் அந்த பொருளை கொண்டு இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். 25 வருஷம் ஆகுது. கர்ச்சிப்பை மட்டும் தான் தூக்கி வெளியில தூரம் போடும், அது எங்களுக்கு யூஸ் ஆகும். பெட்டி துடைக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். கர்ச்சிப்பை மட்டும் போட்டோம். சூப்பர். சில பேர் வண்டியில வேலை செய்யும் போதோ வேலையாட்கள் செய்யும் போதோ சில தவறுகளாக நடந்திருக்கு. அவங்க வேலை செய்யறவங்க சில பர்ஸ்ல நகையோ பணமோ இருந்தா திருப்பி நீங்க வேலைக்கு வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு தம்பதி வந்து மதுரையிலிருந்து பர்ஸ்ல பேக்ல வச்சு 5,000 நகை புது கிஃப்ட் கொடுக்கறதுக்கோசம் வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்த உடனே இதை காலையில எடுத்து அப்படியே அயனுக்கு கொடுத்துட்டாங்க. அயனுக்கு கொடுத்த உடனே வேலை செய்யற ஒரு லேடி அதை எடுத்துட்டாங்க. அது போல சில தவறுகள் நடக்கிறது உண்டு. அது விஷயமா வாங்கிட்டாங்க போலீஸ்ல கொடுத்து. அது போல சில தவறுகள் நடக்க தான் செய்யுது. இப்போ இந்த பக்கத்துல கேட்கிறேன், அதாவது நம்ம ஒரு துணியை கொடுக்கும் பொழுது ஞாபக மறதியாகவோ இல்ல தவறுதலாகவோ நம்ம வச்சிடுறது ஒரு வழக்கமாக இருக்கு. ஆனா நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறை நாம எங்கேயோ தொலைச்சிட்டோ, இவர்கள் மேல நான் அந்த பேண்ட் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இந்த சமூகத்தில் இருக்குல்ல. இப்போ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா முடிஞ்ச மட்டுக்கு எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, யார் மேலேயே தனக்கு கீழே இருக்கிறவங்க தன்னை சார்ந்து இருக்கிறவங்க மேலே சொல்லி ஒருவேளை இவங்களா இருக்குமோ அப்படின்னு அதை டைவர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து இப்போ ரீசெண்டாக ஜென்ரலாகவே பரவி தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி சில சேலஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தெருவில் 2-3 வக்கீல் இருக்காங்கன்னு வச்சுங்க. வக்கீல் எல்லாமே வெள்ளச்சட்டை தான் போடுவாங்க இல்லையா? இப்போ ஒரே மாதிரியான வெள்ளச்சட்டையை ரெடிமேட்ல வேற எடுத்து போட்டுறாங்க இல்லையா? இப்போ இந்த வெள்ளச்சட்டைகள் மாறி
அதுல ஏதாவது அனுபவம் இருக்கா? அது மாறாது சார். எப்படி மாறாதுன்னா, ஒரு வீட்டில் வந்து அவங்க கொடுக்கையில் ஒரு ஏதாவது ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு பழைய துணியில் கொடுப்பாங்க. அவங்க 25, 30 எண்ணி தான் கொடுப்பாங்க. எண்ணி கொடுக்கையில் அங்கேயே நாங்கள் கட்டிடுவோம், மூட்டை கட்டிடுவோம். அதை நாங்கள் திருப்பி அயன் பண்ணையில் அந்த 30 துணி இருக்குன்னா 30 அயன் பண்ணி கட்டி தூக்கி தனியாக வச்சுட்டு தான் அடுத்த ஐட்டத்தை கை வைப்போம். சரி, அதனால எங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லா துணியும் மொத்தமா இருக்கிற மாதிரி தான தோணுது. அது உங்க பார்வைக்கு அப்படிதான் இருக்கும், எங்க பார்வைக்கு கரெக்டா தெரியும் உங்களுக்கு. ஆமா. ரெண்டாவது அந்த அளவே தெரியும் எங்களுக்கு. இப்போ நீங்க போடுற சட்டை 40, 42ங்கிறது எங்களுக்கு தெரியும். இன்னொருத்தர் 30, 38, 40 போடுவார். அந்த சைஸை பார்த்தே சார் இந்த சட்டை தானே போடுவார், இதுனா அவர் துணியில் இருக்குன்னு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் வேலையே இல்லை. அவங்க துணினா அவங்க துணி தான். சரி, இப்போ எங்க வீடுகளுக்கு வரும்பொழுது என்னன்னா, அந்த ஐயா தேய்ச்சி கொடுப்பாரு, அந்த அம்மா கட்டி கொண்டாந்து கொடுக்கும் போது எடுத்து அடுக்கும் போது மாறி வந்துடுற நிகழ்வுகளும் இருக்குல்ல. 100% இருக்காது. அதுல கவனம் இல்லாம செய்யறவங்க ஒருத்தர் 2 பேரும் மாத்தலாம். ஆனா மாறி போச்சுன்னா அவங்களுக்கு அது வேதனை. என்ன வேதனைனா, அவங்க 10 தான் கொடுத்துருப்பாங்க, இவங்க ஒன்று இன்னும் யார் விட்டாவது ஒன்று பேச்சு பராக்கலையோ இல்லை அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு ஒன்று வச்சுருவாங்க எக்ஸ்ட்ரா. அவங்க வீட்டுக்கு 11 போயிடும். அவங்க எடுத்து பார்க்கல, நான் 10 தானே கொடுத்தேன், ஒன்று எங்கள் வீட்டு இல்லை எங்கள் வீட்டு இல்லைன்னு திருப்பி கொடுத்தவங்களே கிடையாது. ஏன் சட்டை இன்ன கடையில் இன்ன ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ இப்போ தான் இந்த குழந்தையாமையன்னு கல்யாணம் அன்னைக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். மொத்தம் வந்து 10 நாள் 15 நாள் தான் இருக்கும். அது எனக்கு சட்டை வேணும்னு நிற்பாங்க. ஆனால் அதில் ஒரு உலகம் என்னதுன்னா, நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கிறது, அவங்க சொன்னால் ஏற்றுக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் சொல்லி பாருங்களேன், செஞ்சுருப்பான் அந்த ஆள் செஞ்சுருப்பான், ஏம்ட்டு கூட ஒன்று காணோம், அன்னைக்கு தான் வரும். இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு. இன்னைக்கு ஒரு துணிக்கு தேய்க்கிறதுக்கு எவ்வளவு விலைமா நீங்க வச்சிருக்கீங்க? ஒரு துணிக்கு 7 ரூபாய் சார். ஆனால் 7 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க சார். 7 ரூபா ஒரு துணிக்கு நீங்க வாங்குறீங்க? ஆமா இல்லையா? ஆமா. பட்டு புடவெல்லாம் வந்து 10,000 20,000க்கு எடுக்கிறாங்க. ஆனா நாங்க கேக்குறோம் 10 ரூபா கொடுங்க, 15 ரூபா கொடுங்கன்னு கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ விலை இல்லையா? இப்போ ஒருத்தர் ஒரு இன்னைக்கு எவ்வளவு ரூபாய்க்குமா நீங்க ஒரு துணி அயன் பண்ண கொடுக்குறீங்க? ஆக்சுவலி இந்த சாரி பாத்தீங்கன்னா இது ஜரி இருக்கிறதுனால இதுக்கு 40 rupees. இன்கேஸ் ஜரி இல்ல அப்படின்னா 30 rupees. ஓகே. சாதாரணமா ஒரு சட்டைக்கு 6 ரூபாய் வாங்குறாங்க சார். சட்டைக்கு 6 ரூபாய். எங்க ஏரியால வந்து 20 ரூபாய், சாதாரண புடவைக்கு 20 ரூபாய், சில்க் காட்டனா 25, சில்க்னா 30, 7 ரூபாய் 7 ரூபாய், பேண்ட்டுக்கு 7 ரூபாய், பிளவுஸுக்கு 6 ரூபாய் வாங்குறாங்க. அதுதான் என்னால கொஞ்சம். சரி, இப்போ பொதுவா என்ன ரேட் இருக்கு? பொதுவா 7 ரூபாய் சார். பொதுவா 7 ரூபாய் இல்லையா? இப்போ ஒரு புடவைக்கு வந்து 20 ரூபாயும் இன்னொரு புடவைக்கு 40 ரூபாயும் அப்படின்னு ஒரு துணிக்கு தகுந்த மாதிரி வாங்குறீங்களா? அது காட்டன் பட்டு அதுக்கு வித்தியாசம் வேறுபடுறதுனால காட்டனுக்கு 20 ரூபாய் வாங்குவோம். இந்த காட்டனும் அதே முளம், இதுவும் அதே முளம் தானே? இல்ல சார், நீங்க ஓகே. அது காட்டன் சார் வந்து அழகா 4ஆ மடிச்சு போட்டு நாங்க பண்ணிடுவோம். வேலை கம்மி, புரியுதுங்களா? பட்டு சாரி வந்து நாங்க அப்படி பண்ண முடியாது. ஜரிகைக்கு தனியா மேல துணி போட்டு பண்ணோம், உள்ள வேற மாதிரி பண்ணோம், டைமிங் ஓவர். ஒரு புடவை அயன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? காட்டன் சாரிக்கு எப்படி பார்த்தாலும் 20 நிமிஷம் ஆகும் சார். ஒரு காட்டன் சாரி. பட்டு புடவைக்கு 1/2 மணி நேரம் ஆகும் சார். ஓகே. ஆமா, அப்பதான் அதோடைய பினிஷிங் சரியா இருக்கு. சரி, அந்த 20 நிமிஷமோ இல்ல 1/2 மணி நேரமோ ஒரு கணக்கு சொல்றீங்க இல்லையா? அதுல எத்தனை சட்டை தைச்சிருவீங்க? பட்டு சாரி தைக்கிறதுல ஒரு 7 சட்டை 8 சட்டை நான் தைச்சிருவேன். ஓகே, கன்ஃபார்மா தைச்சிருவேன். 7 சட்டை 8 சட்டை நீங்க வேற சராசரியா ஒரு 5 சட்டை தைச்சிடலாம்னு வச்சுங்க. சராசரி. இப்போ ஒரு வேலைக்கு சார்ந்த கூலி அப்படிங்கறத நம்ம நிர்ணயிக்கிறோமா, இல்ல நேரத்திற்கு தகுந்த கூலி அப்படிங்கிற? இல்ல, அப்படி எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவர்கள் எல்லாம் வந்து கைகளால் வேலை செய்கிறார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நம்ம கேள்வி கேட்கிறோம். என்னன்னா, இவர்களை குற்றப்படுத்துவதற்காக அந்த கேள்வி இல்ல. இந்த கேள்வியானது இந்த சமூகத்துல இவர்கள் மீதான பார்வையாக இருக்கிறது. சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் வந்து மிக மிக மோசமானதுன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து யாரை கேட்கிறோம்னா, அமைப்பு சாராத ஒரு தொழிலாளியை 1000 கேள்வி கேட்கிறோம். அமைப்பு சேர்ந்தா இது போட பில்ல போட்டு வாங்கிட்டு போறோம்ல, அதுதான் சொல்ல வருது. நேரம்ங்கிறது சரியான. ஏன் இந்த வாரதுன்னா, சேவை தொழில்களில் நேரத்தை நீங்க காரணமா வைக்க கூடாது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே கூலிதான் அவங்க யார் சொன்னா? எங்க வீட்டுக்கிட்ட நான் 10 ரூபா கொடுக்குறோம் ஒரு துணி, தப்பு கிடையாது. இதுக்கு ரொம்ப அடையார் கோட்டு 10 ரூபா கொடுக்கலாம், தப்பு இல்ல. இடத்துக்கு தகுந்த எல்லா இடத்துலயும் இருக்கு. இட்லி விலை என்ன எல்லா பக்கம் ஒரே விலை இருக்கா? இட்லி விலை இடத்துக்கு தகுந்த, சாப்பிட்ற இடத்துக்கு தகுந்த, வர்றவங்களுக்கு தகுந்த, மற்ற வசதிகளுக்கு தகுந்தது தானே விலை. சபாஷ். அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரியான கூலியை, ஆட்களுக்கு தகுந்த மாதிரியான கூலியை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த கூலியை நிர்ணயிக்கக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, கொடுக்கிறவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. இங்க சிக்கல் அதுதான் இருக்கு. இப்ப என்னன்னா, நாங்க 7 ரூபா கேட்கிறோம்,
இன்னும் எங்களுக்கு 4 ரூபா தான் கொடுக்குறாங்க, நாங்க 7 ரூபா கேட்கிறோம், எங்களுக்கு இன்னும் 5 ரூபா தான் தராங்க, இந்த வேலைக்கு இவர்களுக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கறத சமூகம் தானே பார்க்கணும். உண்மைதான் இல்லையா? சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இடத்துக்கேற்ப நேரத்துக்கேற்ப இல்ல எந்த ஒரு சமூகத்தை சார்ந்திருக்கீங்களோ அதுக்கேற்ப நீங்க மாத்திக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அதுல உள்ள சேலஞ்சஸ் தான் நிறைய இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நகை தொழில், உதாரணத்துக்கு சொல்ல நகை தொழிலாளிகள், இன்னைக்கு நகை தொழிலாளிகள் நகை பிசினஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சமூகம் இன்னைக்கு அவங்க கையில நகை தொழிலே இல்லை. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சமுதாயம் வந்து அவங்க தொழில இருந்து வளர்ந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா வேற ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய கட்டாயத்துல இருக்காங்க. முதலாளிகளாக தொழிலாளி ஆயிட்டாங்க, இல்ல வேற ஒருத்தருக்கு ஒர்க் பண்ண வேண்டியது. ஒரு கார்பரேட் வந்து இது ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு இப்ப. ஓகே, இந்த விஷயம் இவங்க இடத்துலயும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சிக்கல்ல அதிகமா சிக்காம இருக்கணும்னா இதுக்குள்ள அவங்க ஒற்றுமையான ஒரு டிஃபைன் தேர் ரைட்ஸ். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல். இல்லைன்னா இது கார்பரேட் கையில போகக்கூடிய எல்லா சிக்கலுமே இதுல இருக்கு. சரி, அதாவது இன்னைக்கு விலையை உங்கள் குழு சார்ந்து இல்ல ஒரு சங்கம் சார்ந்து நீங்க நிர்ணயிச்சுக்கிட்டீங்கன்னா அதன் மூலமாக எல்லா பகுதிகளிலும் இதுதான் ரேட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டா சரியாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அப்படியான அமைப்பு இருக்கா? இன்னைக்கு இவ்வளவு வாங்கணுங்கிறது தீர்மானிக்கிறீங்களா? இப்போ நாங்களே ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டத்துக்குள்ள தான் இருக்கணும். அப்போ அவங்க முகம் உனக்கு தெரியும், ஓ முகம் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 6 ரூபாய் இருந்ததை 7 ரூபாய் ஆக்கணும். 7 ரூபாய்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் சில பேர் கொடுக்குறாங்க, சார் கஷ்டப்படுறேன் கொடுப்போம் அப்படின்னு. சில பேர் எதுக்கு உனக்கு. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையில் எத்தனை பேர் நல்லவங்க தான் இருக்காங்க, நல்லதும் செய்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. சரி, அவங்க உதவிகள்லாம் எவ்வளவோ இருக்கு. பெரிய துணிகளுக்கு நீங்க காசு கூட வாங்கும்போது பெருசா ஒன்றும் தெரியறது இல்லை. ஆனா ஒரு சாதாரண சட்டை அப்படின்னு சொல்ல எடுக்கும்போது சின்ன குழந்தைகள் சட்டைக்கும் அதே ரேட்டு தானே வாங்குறீங்க? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார். பெரிய சட்டைக்கு 9000 பாக்ஸை தூக்குறோம், அதே சின்ன சட்டைக்கு 9000 தான் தூக்குறோம் பாக்ஸு. சரி, அதை ஒப்பிட்டு பார்க்கணும் நீங்கள். இப்போ ஒரு தெருவுக்குள்ளேயே நீங்க வந்து ஒரு கடை 2 கடை அப்படின்னு இப்போ பெருக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு தொழில் போட்டி அப்படிங்கிறது இருக்கா? போட்டி இருக்குதான் சார். சரி, ஆனா வந்து நாங்க வந்து கட்டுக்கோப்பா தான் நாங்க இருக்கோம். அதாவது நாங்களா போய் உன் ஏரியால துணி கேட்க மாட்டோம், அவங்களா கொடுத்தா நீங்க கேட்க கூடாது. இப்படி ஆமாங்க சார். ஒரு ஏரியாவுல இன்னொரு புது கடை வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் இதே மாதிரி கட்டுப்பாடு உண்டா? ஆமா, வரவிட மாட்டோம். வரவிட மாட்டேன். எங்க லைன் இருக்கு, நாங்க என்ன தொழில் பண்றோம், இந்த தொழில் தான் நாங்க பண்றோம். நீங்க இங்க வந்து வச்சா எவ்வளவு லைன் கடை இல்லாத இடம் இருக்கு, அங்க போய் வைக்கலாம். அதாவது உங்கள்ட்ட நிறைய துணி இஸ்திரி பண்றதுக்கு வரும் இல்லையா? சில துணி கையில துவைச்சதா இருக்கும், சில துணி வாஷிங் மிஷின்ல துவைச்சதா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா துணி துவைச்சிருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே தேய்ப்பீங்களா? கட்டாயம் சார், மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே தேய்ப்போம். இதெல்லாம் துணி துவைச்சிருக்குன்னு கொடுத்து விடுறாங்க பாரு அழுக்கு துணி அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல, பாதி பேர் இந்த கழுத்தலுக்கெல்லாம் போகாது, அவங்க வாஷிங் மிஷின்ல போட்டு அப்படியே அனுப்பிடுவாங்க. அது முதல்ல ப்ரெஸ் அடிச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சு ப்ரெஸ் அடிச்சு திருப்பி வாஷிங் மிஷினில் போட்டால் அது பிரச்சனை இருக்காது. இல்லை சார், அந்த வாஷிங் மிஷினில் போட்டு சில பேர் அந்த குப்பை சுருட்டுவாங்க தெரியுங்களா? அப்படி சுருட்டி வந்து கொடுப்பாங்க. அப்படியே அந்த பையில போட்டு அமுக்கி அது அப்படியே கொட்டினா அப்படியே ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னடா துணி அயன் பண்ணணுமா இப்படி இல்லாமா? நான் ஒரு நேரத்தில் கேட்டே இருக்கேன், மேடம் ரொம்ப உதறி போட்டே கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, இப்படி குப்பை சுட்ட மாதிரி சுட்டுறீங்களா அப்படின்னு. அதுதான் அயன் பண்ண கொடுக்குறோம். இப்போ பெரும்பாலும் வீடுகள்ல இன்னைக்கு வந்து மாற்றம் நிகழ்ந்துருச்சு இல்லையா? இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ஒரு வாஷிங் மிஷின் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துருச்சு. ஆனா துவைப்பது அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. ஆனா அயன் பண்றது அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது இல்லையா? இப்போ இந்த மாற்றத்திற்கு ஏத்த போல இவங்களும் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிற முறையில பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல இவங்க எல்லாருமே சொன்னதுல வந்து நாங்க பரம்பரையா அப்படியே செய்யறோம், எங்க குடும்பத்துல முன்னாடி செஞ்சாங்க, நாங்க அந்த தொழிலை செய்யறோம். அந்த ஒன்னதான் அவங்க பழகிக்கிட்டாங்களே ஒழிய அந்த தொழிலை வந்து எப்படி நம்ம வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அந்த என்வாரன்மெண்ட்டை மாற்றிக்கிட்டாதான் அந்த வலியோ ஒரு மசிலுக்கு வர பெயினோ, ஏன்னா இவங்க 8 மணி நேரம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பெயினை குறைக்கணும், அதில் வந்து வரப்போகிற பெயினையோ குறைக்கணும். அந்த இடம் அந்த வேலை செய்யக்கூடிய விதம் அப்படிங்கிறதே மாறல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இத மாதிரி கால மாற்றத்திற்கு ஏற்ப இவங்களும் சுலுவாக வேலை செய்வதற்கு தங்களுடைய கடையோ இல்லை இருக்கக்கூடிய அமைப்பையோ மாத்திக்கிறதுக்கான தேவை இருக்குதா, இல்ல அதற்கு இவங்களால வந்து பொருளாதார ரீதியாக அதை செய்ய முடியலையா? தேவை இருக்குது. பொதுவான கல்வி அறிவு இல்லாதனால தான் இவங்க வேற முன்னேற்றத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. இவங்க அதே தொழில் செய்யணும்னு இருக்காங்களே தவிர அது மாற்றி செய்யலாம், அது முன்னேற்றம் செய்யலாம், வெவ்வேறு பையங்களை படிக்க வைக்கலாம். அது முதல் கேள்வி. அதை கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். பையங்கள் எல்லாம் படிக்க வச்சிருக்கீங்களா நீங்க? நான் படிக்கல, எங்க அப்பாவும் படிக்கல, என் பொண்ணு மட்டும் 10th வரைக்கும் படிக்க வச்சிருக்கு. படிக்க வைக்கணும். இப்ப 10th படிக்குது. 10th படிக்குது. சரி,
சார் எங்கள் பையன் வந்து பிகாம் படித்து பிஎல் பண்ணுறாரு சார். சூப்பர். வைக்கலா இருக்காரு. எனக்கு கிடைச்ச கஸ்டமர் மாதிரி யாருக்கும் கிடைச்சிக்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கலைனாலும் கிள்ளியாவது கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து தன்னுடைய கஸ்டமரையும் சார்ந்து அவர் பாராட்டுறாரு. அவர்களுடைய உதவி அள்ளி கொடுக்கலனால கிள்ளி கொடுத்து என் பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றது வந்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான். பல்வேறு நபர்களை நம்ம இந்த சமூகத்துல நம்ம பாக்குறோம், அவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்கம் வரலாம் இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதை எங்க பசங்கள்ட்ட நாங்க சொல்றோம், நாங்க படுற கஷ்டத்தை நீங்க படாதீங்க, நீங்க ஸ்கூல்ல நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுத்து போறாரு பாரு அந்த அங்கிள் மாதிரி வரணும் அப்படின்னா அப்போட எங்களை காட்ட முடியல, பிறரைத்தான் காட்ட முடியுது. அவர் மாதிரி இருக்கணும், இவர் மாதிரி இருக்கணும் தான் சொல்றவங்களுக்கு, நம்மள மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியல. இப்போ வந்து நீங்க லோன் உங்க கடையை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், இன்னொரு வண்டி போடலாம், இன்னொரு பாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கான லோன் வசதியோ இல்ல அரசாங்கத்துல இருந்தான உதவிகளோ கிடைக்குதா? பேங்க்ல இது போய் கட்டலாம் அந்த மாதிரி இது கிடையாது. அந்த மாதிரி இது யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படியே சூரிட்டி கொடுத்தா கூட வேற யாரா கொடுத்தாதான் இது பண்றாங்க, அவங்களுடைய மூலியமா தான் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே பண்ணல. எந்த பேங்க்லயும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையா. இப்ப ரீசெண்டா சென்னையில வெள்ளம் வந்தப்ப அரசு அறிவிச்சாங்க 5000 ரூபாய் லோன் மாதம் வாரம் 200 ரூபாய் கட்ட சொல்லி. அது மாதிரி எனக்கு கிடைச்சிச்சு. 2 மாசம் ஆச்சு, கட்டி முடிஞ்சிருச்சு. திருப்பி தரேன்னு சொன்னாங்க, திருப்பி தரவே இல்லை. கேட்டா எங்களுக்கு மேல இருந்து ஆர்டர் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கான அரசு உதவியும் கிடைக்கல, அதே மாதிரி லோனுக்கு நீங்க அப்ளை பண்ணாலும் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கண்டிப்பா கிடைக்கல. இப்போ நீங்க வந்து தேசிய தலைவராக இருக்கிறீங்க இல்லையா, பயிற்சி மற்றும் வளர்ச்சி குழுவினுடைய. இப்ப இவர்கள் மாதிரியான ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை பெறுவதற்கோ இல்ல உதவிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ இத்தனை நாளா இருக்காங்க, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் தேய்க்கிறாங்க. இவங்க கிட்ட ஒரு டிப்ளமோ ஒரு சர்டிபிகேட்டோ எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வந்து இத்தனை நாளா இவங்க பண்ண 4 தலைமுறை 5 தலைமுறையா பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இதுக்காக தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஸ்லோவா இவங்க எல்லாரையுமே ஆர்பிஎல்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு புதுசா, ரெகக்னிஷன் ஆஃப் இது ப்ரையர் லேர்னிங். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு சொல்லி உங்களுக்கு சர்டிபிகேட் தராங்க. இவருக்கு வந்து இதுல வந்து ஏபிசி ஒரு 3 நிலை இருந்தா அவர் வந்து இந்த நிலையில் இருக்காரு அப்படிங்கறது சர்டிபிகேட். இது அரசாங்கமே தருது. அரசாங்கமே தருது. அரசாங்கம் ட்ரைனிங்கும் பண்ணுது, சர்டிபிகேஷனும் பண்ணுது. அதுக்கு வந்து நிறைய இருக்கு. இப்ப எங்களுக்கு வந்து ஐஎஸ்டிடின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இது வந்து ஒரு அசஸிங் பாடி. என்ன பண்ணலாம், அசஸ் பண்ணலாம். அசஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வேலை செய்யுதுன்னா, இந்த மாதிரி ட்ரைனிங் பண்றதுக்கும் காசு கொடுக்குது, அசஸ்மெண்ட்ல உட்காந்து நீங்க வந்து டிப்ளமா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தா அதுக்கும் காசு கொடுக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா நமக்கு முக்கியமான தகவல்கள் போய் சேரல, இப்படி எல்லாம் இருக்குங்கிறதே தெரியல. இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க எல்லாம் அதெல்லாம் வாங்கி வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, நாளைக்கு பேங்க்குக்கு போறப்ப இந்த மாதிரி நான் இருக்கேன், எனக்கு ஒரு சிறு தொழில் செய்யறதுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு அத்தாட்சியாவது இருக்கும். இங்க இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும் உங்க பயணத்தை. சோ இப்ப வந்து பெரிய நிறுவனங்களும் இவங்களுடைய தொழிலுக்கு உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இன்னைக்கு வந்து நீங்க போட்டி போட வேண்டிய சூழ்நிலையில இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு எதிர்காலம் குறித்த பயம் இருக்கா? இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு, பெரிய பெரிய ஹோட்டலு, அப்படி இப்படி இதுகள் பூரா எங்களை மாதிரி ஆளுக்கு கையிலேயே கிடையாது. அது கொஞ்சம் சார் சொன்னது மாதிரி கொஞ்சம் பணம் உள்ளவங்க பணத்தை வச்சு இடத்த வாங்கி மிஷின் போட்டு அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால அவங்க பண்றதுனால எங்களுக்கு அந்த வாய்ப்பு கம்மி ஆயிடுச்சு. சரி, இப்போ நாங்கள் வந்து இந்த முடிஞ்ச அளவு இந்த மாதிரி இதுகளில் தான், அது வந்து ஒரு போதுமான வருமானம் கிடையாது தான், இருந்தாலும் வேற தொழில் தெரியாது, ஒரு சில அனுபவங்கள் கிடையாது, யாரும் எங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து சொல்றதும் கிடையாது. சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு மரம் இருக்குன்னா தான் அங்கே போய் நம்ம உட்காரலாம், நிழல் கிடைக்கும்னு. மரமே தெரியலாங்கிற நம்ம எங்கே நிழல் கிடைக்கிறத போய் நினைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கல, இதை வச்சு நாங்கள் இனிமேல் பயன்படுத்தி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும், அவ்வளோதான் எங்களுடைய கடமை. இப்போ நீங்கள் தினந்தோறும் வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா என்ன? நான் வேலை செய்யும் போதும் சரி, எப்பவும் சரி, எனி டைம் 80s சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே, 1300 பாட்டு கலெக்ஷன் வச்சிருக்கேன், எனி டைம் கேட்டுட்டு. அதாவது வேலை செய்யும் போது பாட்டு கேட்கறதே பெரிய பொழுதுபோக்கு உங்களுக்கு. உங்க பிள்ளையோடு விளையாடுவதற்கோ இல்ல நீங்க ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசுறதுக்கோ அப்படியான நேரம் இருக்கா? சான்ஸ் கம்மி. எப்படின்னா பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு லீவில் இருக்கிறது சனி ஞாயிறு, எங்களுக்கு சனி ஞாயிறு தான் வேலை. அதனால் நாங்கள் கட்டாயம் அந்த மாதிரி சான்ஸ் கிடையாது. இரவு நேரங்களில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம், என்னப்பா எப்படி இருக்க, சாப்பிட்டியா, அதோட முடிச்சுக்கிறோம். உங்க தொழில்கள்ல என்ன விதமான சவால்கள்லாம் இருக்கு? ஒரு இடத்துல ஒரு கடை வண்டி நிப்பாட்டி செய்கிறோம், அது மாதிரி செய்யும்போது ஒரு பிளாட் இருக்கு வைங்க, அதில் 8 பேர் நல்லவங்களா இருக்காங்க, அதில் ஒரு ஆள் மட்டும் ரொம்ப குறைச்சலாக இருப்பார். அவங்க ஃப்ளாட்டுக்கு கீழே வாட்ச்மேன் மாதிரி நாங்கள் 4 10 பக்காவாக இருக்கோம், 8 பேர் இதுவாக தான் இருக்கிறோம்.
ஆனா அந்த ஒரு ஆள் மட்டும் பிரச்சனை பண்ணுவோம். அவரையும் சமாளிச்சு எல்லாம் பண்ணி நாங்க பண்ணி தான் ஆக வேண்டியதா இருக்கு. ஒரு வீட்டுக்கு 3 தடவை நடப்போம் சார். வாங்க கொடுக்க, திரும்ப காசு இல்ல அப்புறம் வாங்கன்னு சொல்றதுக்கு. ஒரு வீட்டுக்கு 3 டைம்னா எத்தனை டைம் நடக்கிறோம்னு பாருங்க ஒரு நாளைக்கு. இப்ப ஒரு தெருவுல வந்து ஏதாவது சம்பவம் நடந்துருச்சுன்னா முதல்ல விசாரிக்கிறது உங்களை தான். ஆமா, ஐயங்காரங்களை தான் முதல் விசாரிப்பாங்க. அந்த மாதிரி யாருக்காவது அனுபவம் இருக்கா? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி திருடு போயிடுச்சு, மிட்டையில திருடு போயிடுச்சு போல. காலையில வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க காவல்துறை. அந்த நேரம் நான் வந்ததுனால உங்களுக்கு என்ன தெரியும் ஏது தெரியும் சார். நான் முதல் நாள் சாயந்தரம் சீக்கிரமே போயிட்டேன், காலையில இப்பதான் சார் வரேன். அது உங்க சாட்சியை எழுதிட்டு போயிட்டு ஒரு டைம் போக வேண்டிய ஆயிடுச்சு. ஒரு செலவு கடையில் துணி கொடுத்தாங்க, தேய்ச்சி வரல. அவர் போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். உடனே ஸ்டேஷன் சொல்லி ஒரு குண்டி உட்கார வச்சிட்டாங்க. இவர் எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் போய் அவரை எப்படி விடுதலை பண்ணணும், இல்லாட்டி அவர் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. அவர் துணி நீ சாட்சி சொல்கிறியா, கொண்டாந்த துணியை கொடுக்க சொல்கிறியா, பட்டு புடவை பணம் கொடுக்குறியா அப்படின்னு 1000 கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் நாங்க தெரிஞ்சவனால ஒரு ஆபீஸ், அதாவது காணாமல் போன துணிக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவு கூட போயிருக்கு. பல்வேறு சவால்களை தாண்டி தான் இவங்க வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஓகே, அதாவது துணி தேய்க்கக்கூடியவர்கள் தானே, இவர்கள் என்ன சாதிக்க போறாங்க அப்படின்னு நாம நினைக்க முடியாத அளவுக்கு இந்த துணி தேய்ப்பதிலேயே ஒரு சாதனை புரிந்திருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி நம்ம குழுவினர் காட்சி தொகுப்படுத்திருக்கிறாங்க. அதை இப்ப பாத்துடலாம். என் பேர் டேனியல் சூர்யா. நல்ல ஒரு சாதாரணமான ஒரு அயன் பண்றவன். நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு லைஃப்ல. சரி, நம்ம துறையை சேர்ந்து செய்யலாமே தோணுச்சு. அப்புறம் தான் இந்த அயனிங்லேயே ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன்னா அயன் பண்ணுறேன், கம்பெனியாக போய் அயன் பண்ணுறேன் நான். ஸோ ரெக்கார்ட் ஒன்று பண்ணலாமே, அது ஒரு நல்ல காஸ்க்காகவும் இருக்கணும்னு தோணுச்சு. நிறைய ஃபாரினர்ஸ் அயனிங் மேரத்தான் ஒன்று பண்ணியிருக்காங்க, ஹவர்ஸ் கணக்காக நின்று பீசஸை பண்ணியிருக்காங்க. சரியா நம்மளால் முடியாதுன்ட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. கடைசி ரெக்கார்டு பதிவாக இருக்கிறது 2015 அக்டோபரில் கிராஸ் சாண்டர்ஸ்ன்ற ஒரு இங்கிலாந்துக்காரர் 100 மணி நேரம் தொடர்ந்து அயன் பண்ணி 2000 துணி அயன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு கூடாது. ப்ரீவியஸாக பண்ண எல்லா ரெக்கார்டு ஹோல்டர்ஸுமே ஒன்று ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு அனாதாசிரமத்துக்கோ அனாத குழந்தைகளுக்கோ பண்ணாங்க. ஸோ நான் எதுக்காவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். என்னோட ரெக்கார்ட் பணத்தை சாராமல் வேறு எதுக்காவது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும்னு தோணுச்சு. ஏன் நமக்கு நிறைய பேருக்கு இப்போ கண்ணு தெரியாமல் இருக்குது, அந்த கண்தானத்தை வலியுறுத்தலாமே நம்மளோட ரெக்கார்ட் மூலியமாக, அதை செய்யணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த அயனிங் மாரத்தான். பிரின்சஸ் பிளாஸா இதுக்கு இடம் கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே யோசனை பண்ணி வச்சேன், ஒரு அயனிங்கிறது ரொம்ப லோவாக தான் எல்லாருமே நினைப்பாங்க. சோவி அது ஒரு இன்னொரு ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணும்னு சொல்லி ஸ்பென்சர் பிளாஸில் அந்த பெரிய மாலில் எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க, ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அந்த இடத்துல தான் இந்த ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணோம். 25ஆம் தேதி ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணோம். 30ஆம் தேதி ஒரு 10:30 முடித்தேன். 102 மணி நேரம் பண்ணேன். அவர் 100 மணி நேரம் பண்ணார், நான் 102 மணி நேரம் பண்ணேன். அவர் 2000 துணி பண்ணார் 100 மணி நேரத்தில். அதை நான் அதே 100 மணி நேரத்தில் 7100 துணி நான் பண்ணேன். ஸோ இந்த ரெக்கார்ட் இது எல்லாத்துக்குமே கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்காக தான் இதை நான் சப்மிட் பண்ணது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 33,000 குழந்தைங்க இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. இது கிட்டத்தட்ட 4.5 கோடி பேர் நம்ம இந்தியாவிலே இருக்காங்க. அவங்களாம் கார்னியல் பிளைண்ட், கண்ணு கிடைச்சா பார்வை கிடைக்கும் அவங்களுக்கு. நம்ம டொனேட் பண்ணாதானே, எங்கள் மண்ணில் தானே தூக்கி போடுறோம், அதானே உண்மை. கண்தானத்தை வலியுறுத்தி இஸ்திரி போடுவதில் சாதனை முயற்சியை செய்திருக்கக்கூடிய இந்த டேனியல் சூர்யாவையும், நமக்காக நாள்தோறும் ஊர்தோறும் இஸ்திரி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இஸ்திரி கலைஞர்களையும் இந்த தருணத்தில் போற்றுவோம், பாராட்டுவோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.